ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா பீஃப் கிரேவி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், அப்புறம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 பூண்டு, பெரிய பல்லாக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய ஆனியனில் ஒரு ஆஃப் ஆனியன், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 3 ஸ்பூன் மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. மெயினான இன்க்ரீடியண்ட்டு நம்மளுக்கு கொத்தமல்லி தான். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ண பிறகு இது ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, 2 லவங்கம். இது பொரிஞ்சு வரும்போது கூடவே கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ஆனியன் போட்டு நல்லா நம்ம இதை ப்ரௌன் ஆகிற வரலும் வதக்கி விட்டுப்போம். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன பிறகு இதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை இந்த எண்ணெயில் நம்ம விட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கங்க. நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே மசாலாவும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் அந்த பவுடர்ஸோட பச்சை வாசனையும் போகிற வரணும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போகிற மாதிரி இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒரு 3/4 கிலோ பீஃபை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ணாமல் பீஃபில் இருக்க தண்ணியே விடும். அதுலேயே கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி நம்ம விட்டுக்கணும். அதில் பாருங்கள், அதுலேயே நல்லா தண்ணி விட்டு வருது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நம்ம விட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி விடுறேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காரமும் செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கொதித்து வரும்போது நம்ம குக்கர் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி இதை நான் 5 விசில்ஸ் விட போகிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சுட சுட சாதத்தோடையோ இல்லைன்னா களியோடையோ வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.